ஐபிஎல் 18வது சீசன் சிஎஸ்கே டீமுக்கு சோதனையாவே அமைஞ்சிருக்கு. என்னதான் ஏலத்துல நல்ல நல்ல பிளேயரை சிஎஸ்கே எடுத்தாலும் தொடர்ந்து எல்லா போட்டிகளிலும் சிஎஸ்கே பிளேயர்ஸ் சொதப்பிட்டு வராங்க. இது வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடின 6 போட்டிகள்ல 5ல தோத்திருக்காங்க. சிஎஸ்கே கேப்டனா இருக்கிற ருத்ராஜுக்கு கையில் ஏற்பட்டிருக்க லேசான எலும்பு முறிவு காரணமா இந்த சீசன் ஃபுல்லா அவர் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் தல தோனியை கேப்டனா நியமிச்சாங்க சிஎஸ்கே. சிஎஸ்கே கடைசியா விளையாடின கேகேஆர் மேட்ச்ல சிஎஸ்கே மோசமான தோல்வியை சந்திச்சாங்க. இதனால சிஎஸ்கே டீம்ல பல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. இது வரைக்கும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பிளேயர்ஸ் நீக்க போறாங்களாம். அது என்னன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலா சேஎஸ் கோபால விளையாட வைக்க போறாங்களாம். அதே மாதிரி தீபக் ஹூடாவுக்கு பதிலா ஆண்ட்ரே சித்தார்த்தை விளையாட வைக்க போறாங்களாம். அதே மாதிரி ரச்சன் ரவீந்திராவுக்கு பதிலா சாம் கரன் இல்ல ஓவர்டனை விளையாட வைக்க போறாங்களாம். இப்படி பல மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு தகவல்கள் வெளியாயிட்டு வருது. எந்த பிளேயருக்கு பதிலு எந்த பிளேயரை எடுத்துட்டு வரலான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்கயா.